அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்மளும் எடுத்துக்கோங்க, தொழுகை அதாவது இபாதத் ஆன்மீக விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயம் திராவிட ஆதரவு நம்மால் எல்லாரும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம், பெரியார் மண் இது பெரியார் மண் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பதிவுகள்லாம் யார் போடுறா, முஸ்லீம்கள் போடுறாங்க. சரிப்பா நீ பெரியார் சப்போர்ட்ரா, இல்லைங்க அப்படியே பெரியாரை பற்றி நீ பேசுகிற, உனக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம், இல்லைங்க இப்போதைக்கு கொஞ்சம் தேவைப்படுறாரு, கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த ஒரு சப்ஜெக்டில் பெரியார் தேவைப்படுறாரு. எதுக்கு, பிஜேபி வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவோம், புல்டோசர் ஏற்றுவோம் என்ன, அதனால் என்ன அதுவும் துனியா நாசம், துனியாவில் ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது, அதுக்காக பெரியார் இப்போ தேவைப்படுறாரு, அவர் யூஸ் பண்ணுவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், மொழிப்பற்று பேசுவோம், சீமான் கூட நின்றுக்குவோம். யாராவது ஒருத்தர் ரஜினி இந்த மாதிரி கட்சி தொடங்கினா நினைப்போம், அப்போ இது தமிழ் மண் அப்படிம்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், யாரோ ஹிந்தி தெரியாது போடா அப்படிம்போம், கவர்னர் தேவையா, ஆட்டுக்கு தாடி தேவையாம்போம். சரி நீங்கள் திமுகங்களா ஜி பாய் அப்படின்னா இல்லை 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 அதுலேயும் அதாவது அது சொல்ல மாட்டோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், வந்தேரிகள்மா பாய் நீங்களும் வந்தேரி தானே பாய் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவோம், பாய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிம்போம். அப்போ என்ன பண்ணுவோம், சரி யாரும் ஊரே யாவலும் கேளீர், ஆனால் இங்கே சேட்டானுங்களாம் இங்கே நிறைய பேர் கடை வச்சிட்டாங்க பாய் உங்கள் ஸ்டாண்டு என்ன பாய், அதை ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க பாய், டக்குன்னு கருப்பு கொடி, அதுக்கப்புறம் சிகப்பு கொடி, அப்புறம் பிளாக்கு ரெட்டு, அப்புறம் பிளாக்கு ரெட்டு ஒயிட்டு, அப்புறம் மூவர்ண கொடி, திடீர்னு காவி கொடி, சில சமயம் காவி கொடியெல்லாம் தேவைப்படும், புரியுதுங்களா. சுப்பிரமணிய சாமியே கூட காட்டுங்க பாருங்கள், இவர் சொல்கிறாரு பாருங்கள், அப்போ சுப்பிரமணிய சாமி சப்போர்ட்டரா நீங்கள், இல்லை அதுவும் இல்லைங்க. அப்போ எதுலையுமே ஒரு கிளாரிட்டி, அதான் எல்லாம் சொல்கிறான், இந்த ஒழுங்காக ரசூலா ஃபாலோ பண்ணி குரானை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் எடுத்துகிட்டு உங்களை ஒரு கொள்கை, உங்களை ஒருத்தன் மதிப்பான். நம்மளை யாருமே நீங்கள் மதிக்கிறது இல்லை, ஏன், இதுதான் காரணம், நம்ம யாரு நமக்கே தெரியாது என்ன. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பாடம் வேறு நடத்துறது, நாங்கள் தான் உலகத்துடைய டீச்சர்ஸ், நாங்கள் கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. மொத்தத்தில் இந்த 16 வகையான அரசியல் கொள்கைகள் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். ரிப்பப்ளிக்கு, டெமோக்ரஸி, மொனார்கி, அனார்கி, கம்யூனிசம், ஃபேசிசம், தியாக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், இப்படி வச்சுருக்கு. அந்த கூகுளில் அடித்து 16ம் காட்டும், எந்தெந்த பகுதியில் எது எது இருந்துச்சுங்கிறதும் காட்டும். அப்போது இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் நீதி இருக்கும். டிக்டேட்டர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஹக்கு இருக்கும், மன்னராட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சரியாக இருக்கும், கம்யூனிசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோஷம் கரெக்டாக இருக்கும், கேபிட்டலிசமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் கன்க்ளூடாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 100% சரியான ஸ்டாண்ட் எதுங்கிறது மனிதர்களால் தீர்மானிக்கவே முடியாது. இப்போ இந்த பேட் கேர்ள் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறவங்க கூட பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க, புரியுதுங்களா. அல்லாஹ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும், பெண் இப்படி தான் இருக்கணும், ஆண் இப்படி தான் இருக்கணும், சமூகம் இப்படி தான் இருக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது, சஹாபாக்களுக்கு இதான் கரெக்டு, இதுதான் இது தப்பு, இது கரெக்டாக, அவ்வளோதான். போடுற எல்லா யூடியூபரும் பாருங்க, நான் அவங்க எல்லாரும் இன்றைக்கி பயப்படுறது என்ன தெரியுங்களா, குட் ஆர் பேடுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, குட் ஆர் பேடுன்னு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. உங்கள் உணவு அதாவது பீஃப் நல்லதா கேட்டதான்னு தெரியாது, ஆனால் ஒருத்தருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது அப்படிமா. சுதந்திரம்னா என்ன, அதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் வரைவிலக்குன்னு தெரியாது, ஃபுல் சுதந்திரம்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா சுதந்திரம்ங்கிற பேரில் அவுத்து விட்டாங்க, இவங்க பாருங்கள் மக்களால் மதிக்கப்படுற இவரை திட்டுறாங்க அவரை திட்டுறாங்கம்பாங்க. திடீர்னு சரி யாரை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏன் பேசுறது அதே. அப்போ எல்லா இதுலேயுமே ஒரு நீதி, ஒரு பேலன்ஸு, அப்போ குழப்பமே இல்லாமல் தூங்கலாம், குழப்பமே இல்லாமல் எந்திரிக்கலாம். இதுதான் சவாவு சபீல். இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் குழப்பமே இல்லாமல் தூங்கலாம், குழப்பமே இல்லாமல் எந்திரிக்கலாம். அதுதான் அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும் தூங்கும்போது முஸ்லீமாக இருப்பான், எந்திரிக்கும் போது காஃபிராக இருப்பான், தூங்கும்போது காஃபிராக இருப்பான், என்ன எந்திரிக்கும் போது முஸ்லீமாக இருப்பான். ரொட்டேஷன் பாலிசியில் இவங்களுடைய அந்த ஸ்டாண்டு மாறிட்டே இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டு இருக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம கதி அதுதான்.